This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. ஏற்கனவே எங்களுக்கு 310 இடங்கள் வெற்றி உறுதியாயிடுச்சு 5 கட்டங்களில். 6-7 அப்படிங்கிறதுல 400 தான் இலக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முதல்வருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டில் தோல்வி பயத்தில் நடுங்குவதை அவர்களின் குரல் வெளிப்படுத்துகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழமையில் புதிய இந்தியா உருவாக்கப் போவதை உள்ளூர உணர்ந்து அவர்கள் புலம்புவதை காண முடிகிறது அப்படின்னு அந்த அறிக்கையில் இருக்குது. தொண்டர்களுக்கு எழுதினக்கூடிய மடலில் இருக்குது. அந்த தோல்வி பயம் புலம்பல் அப்படிங்கிறத முதல்வர் எப்படி அனுமானிக்கிறார்? இல்லை, அதுதான் நீங்கள் இந்தியா கூட்டணியுடைய ஒரு கோர் ப்ராப்பகேண்டா பிரச்சாரம்ன்றதை பார்த்துக்கோங்க. பாரதிய ஜனதா கட்சியுடைய கோர் பிரச்சாரம்ன்றதை ரெண்டுமே பிரித்து பார்த்துருவோம். ஜனவரி மாதத்தில் இந்த தேர்தல் தொடங்குகிற அந்த காலத்தில் பிரதமர் பேசினதை இன்னைக்கு பேசுகிறாரா? வளர்ச்சி, விக்ஷித் பாரத், இதை பற்றியே பேசிகிட்டு இருந்ததை இன்னும் கொஞ்ச நாளில் இந்தியா வல்லரசு ஆகும்போது உலக நாடுகள் இந்தியாவை திரும்பி பார்க்க போகிறாங்க, நாங்கள் உலகத்துக்கே விஸ்வகுரு, நான் தான், இந்தியா தான் விஸ்வகுருன்னெலாம் இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்த இந்தியாவுடைய பிரதமர் அப்படியே தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய தேர்தல் முடிந்த பிறகு அவருடைய மொழியை மாத்துறாரு. அவர் பேசக்கூடிய பிரச்சாரம் மட்டும் இல்ல, அவருடைய உடல் மொழியே முற்றிலுமாக எண்ணிக்கையை குறைக்கலையே. எது எண்ணிக்கை 400, என்டிஏ 400, பாஜகவாக 370ங்கிறதுல எங்கேயாவது ஒரு இடம் எங்கேயாவது குறைஞ்சு இல்ல அங்கேயே நான் கன்சிஸ்டண்டா இருக்காரு. இந்தியா டிவின்ற ஒரு வட இந்திய சேனலுக்கு கொடுத்த பேட்டியில அந்த 400ன்றதே ஒரு ட்ராப் தான். எதிர்கட்சிகளை எல்லாருமே தேர்தல் நரேட்டிவே நாங்கள் மாத்திட்டோம், 400க்குள்ள கொண்டு வந்துட்டோம், மோடி ஆட்சிக்கு வருவாரா இல்லையான்னு பேசுவதற்கு பதிலாக மோடி 400 வாங்குவாரா மாற்ற மாட்டாரான்ற ஒரு ட்ராப்பை கொண்டு வருவதற்காக அந்த 400ன்ற இலக்கை நாங்கள் செட் பண்ணோம் அப்படின்னு பிரதமர் பேசுறாப்புல. உங்களுக்கு இலக்கே செட் பண்ண முடியல? எங்களுக்கு இலக்கே தேவை கிடையாதுன்றேன். நாங்கள் ஆட்சிக்கு அமைய போகிறோம், இந்த எண்ணிக்கையில் அமைய போகிறோன்றது சொல்ல வேண்டியது கிடையாது. கடந்த காலங்களில் ஆட்சிக்கு வந்தால் 15 லட்சம் ரூபா போட்டது எப்படி ஜும்லான்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி 400 இது ஜும்லான்றத பிரதமர் வாயால இன்டைரக்டா ஒத்துக்கிறாரு. அப்ப எங்களுக்கு தென்னிந்தியாவிலையும் இடங்கள் அடக்கம். இது தென்னிந்தியாவிலையும் அந்த 400 அப்படிங்கிறதுக்குள்ள எண்ணிக்கை அடக்கம். நான் என்ன சொல்றேன், கடந்த பங்களாதேஷியாக தென்னிந்தியாவிலையும் பாஜக உருவாக்க போகுது. பங்களாதேஷ்லயும் சேர்த்து நிக்க சொல்லுங்க, இலங்கையிலயும் சேர்ந்து நிக்க சொல்லுங்க, அப்படியே சைனால கூட ஒரு 4-5 பகுதியில் போய் நின்று அந்த சீட்டையும் இல்லை சேர்த்துக்க சொல்லுங்க. அதனால அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கு. கலை யதார்த்தம்னு ஒண்ணு இருக்குல்ல. இங்க அவர் ஏன் பயத்துடைய வெளிப்பாடுன்னு எங்க தலைவர் சொல்றாருன்னா, முதல்ல பேசினது 2 கூட்டத்தை தாண்டிடுமா இந்த இந்தியா கூட்டணி அப்படின்னாங்க, 3வது இடத்தை தாண்டிடுமா இந்த கூட்டணி அப்படின்னாங்க. அப்ப நான் இதுதான் சொல்ல வரேன், எங்களுக்குள் முரண் இருக்கிறது. ஆனா அடிப்படை பிரச்சாரமாக பேசக்கூடிய விஷயம் இந்தியா கூட்டணி இதுன்றது பாத்தீங்கன்னா, நாங்க சொல்றோம் கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ், அரசியல் அமைப்பு சட்டத்துடைய மாண்பை காப்பாற்றணும்ன்றோம், இருக்கக்கூடிய அமைப்புகளுடைய சுதந்திரத்தை பாதுகாக்கணும்ன்றோம். இது இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே ஒத்துக்கிறோம். ஆனா இதை தான் முதன்மை பிரச்சாரமாகவும் நாங்க வைக்கிறோம். ஆனா பாரதிய ஜனதா கட்சியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வைக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்கள் சிறுபான்மை சமூகத்துக்கு போயிடும், ஓபிசி கிட்ட இந்த புடுங்கி இடஒதுக்கீடே சிறுபான்மை சமூகத்துக்கு கொடுத்துருவாங்க. ஆனா இந்த அடிப்படை பிரச்சாரத்திற்கு எதிராக சந்திரபாபு நாயுடு 4% கொடுப்பேன் அப்படின்றார். அப்ப இது பயத்துடைய பதற்றத்துடைய வெளிப்பாடு தானே. இவ்வளவு பிரச்சனை இருந்தா ஏன் 400 எங்களுக்கு வேணுங்கிறதுக்கு அவங்க காரணம் சொல்லிட்டாரு, பிரதமர் சொல்லிட்டாரு. மீண்டும் 370ங்கிறத காங்கிரஸ் கொண்டு வந்துடக்கூடாது, இல்ல ஒரு பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவரை ஜனாதிபதியாக நியமிக்கணுமா, அதுக்கு 400 வேணும் அப்படின்னு காரணங்களை அவர் பட்டியலிடுறாரு. அந்த 400க்கு இடஒதுக்கீடை இன்னும் ஆண்டு கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னா SC/ST மக்களுக்கு கொடுக்கணும், ஆமா அதுக்கு 400 வேணும். அவங்களுக்கு எங்க இலக்கு இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. இல்ல அதுதான் நான் சொல்றேன். இத சொல்லும் போது எந்த அடிப்படையில காங்கிரஸ் இதை மாத்த போகுதுன்றதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரத்தை சொல்லணும்ல. போற போக்குல பேசிட்டு போலாமா? இன்னைக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மேட்சுக்கு எதிராக முடிஞ்ச பிறகு ஒரு வீடியோ காணொலி பரவிக்கிட்டு இருக்கு, காவ்யா மாறனுக்கு எதிராக மார்க் பண்ணி அதை ஒரு ஃபேஸ்புக் பேஜ் பண்றதே தப்பு. ஆனா பிரதமர் பண்ணலாமா? ஒரு டேட்டா இல்லாம, ஒரு ஃபேக்ட் இல்லாம எங்கேயாவது தலித் சமூகத்துடைய இடஒதுக்கீடை எடுத்து சிறுபான்மை சமூகத்துக்கு கொடுத்துடுவோம்னு எங்கேயாவது காங்கிரஸ் சொல்லியிருக்கா? ஓபிசி சமூகத்துடைய இடஒதுக்கீடு எடுத்து நாங்க சிறுபான்மை சமூகத்துக்கு கொடுத்துருவோம் காங்கிரஸ் சொல்லி இருக்கா? இல்ல அதை செய்யதான் முடியுமா? அப்ப சொல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போய் எரும மாட கூப்பிடுறார் பிரச்சாரத்துக்கு, மாங்கல்யத்தை கூப்பிடுறார் பிரச்சாரத்துக்கு. அப்ப இது எல்லாமே அவருடைய
பதற்றத்தை காட்டுது. ஒரு கன்சிஸ்டன்டான நரேட்டிவ். ஃபேக்ட் அப்படி சொல்லலையே. 429 இடங்கள்ல எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, 5 கட்டங்கள். 324 இடங்கள்ல 2019 பாஜக ஜெயிச்சிருக்கு. உங்ககிட்ட இருக்கிறது இப்ப நீங்க புதுசா இந்தியா கூட்டணின்னு நீங்க ஃபார்ம் பண்ணி இருக்கிற கட்சிகள் 110 இடங்கள்ல ஜெயிச்சிருக்கீங்க. நான் பேசுறது 5 கட்டத்துக்கு மட்டும் கரெக்ட். சரியா? இன்னும் 114க்கு எலெக்ஷன் நடக்க போகுது, 57 நடக்க போகுது. இந்த 324ங்கிறத 2019லயே அவங்க வாங்கிட்டாங்களே, 429க்கு நடந்ததுல வாங்கிட்டாங்களே. அப்ப எங்க அந்த அது ஜும்லா, அந்த கணக்கு ஜும்லான்னு நீங்க அப்ப 2019ல ஜெயிச்ச தொகுதிகள் எல்லாம் இந்த வாட்டி ஜெயிச்சிருமா என்ன? அப்ப நாங்க 2021ல இத்தனை தொகுதி ஜெயிச்சிருக்கோம், அதுக்காக 2026ல பாஜக போட்டி போடவே போறது இல்லையா? இதுல என்ன மாற்றம் நடந்திருக்குன்னா, இதுக்கு முன்னாடி வாக்குகள் சிதறி போனது. பாஜகவுக்கு ஆதரவாக கிடைத்த வாக்குகள் 37% 2019ல. என்டிஏ கூட்டணிக்கு கிடைத்தது 45%. இன்னைக்கு அந்த கூட்டணியில இருந்த பலர் எங்களோடு இருக்காங்க. மகாராஷ்டிராவுடைய கேம் மாற போகுது. கர்நாடகால இதே அளவுக்கு வாங்கிட முடியுமா போன வாட்டி வாங்கின மாதிரி? பீகார்ல இந்த வாட்டி போன வாட்டி வாங்கின மாதிரி இந்த வாட்டி வாங்கிட முடியுமா? இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்கு. தெலங்கானால இன்னைக்கு காங்கிரஸ் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப 2019க்கும் இப்பயும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? காங்கிரஸ் சமாஜ்வாதி பார்ட்டி சேர்ந்து இருக்கு. டெல்லியில ஆம் ஆத்மி பார்ட்டியும் காங்கிரஸும் சேரவே மாட்டாங்கன்னு சொன்னவங்க இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்து இருக்காங்க. கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் பெங்கால்ல ஒண்ணு சேர்ந்து இருக்கு. அப்போ காஷ்மீர்ல ஃபுல்லாவே இங்க சீட்ல நிக்க போறதே கிடையாதுன்ட்டாங்க, நிக்கல. அப்ப இந்தியா முழுக்க அன்னைக்கு புல்வாமான்ற ஒரு நரேட்டிவை வச்சு இந்திய பாதுகாப்புன்னு ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை போற இடத்துலலாம் பேசினாரு. இன்னைக்கு அதே ஆயுதம் பிரதமருக்கு எதிராக திரும்பி இருக்கு. சைனாவுடைய அத்துமீறல்கள் கண்டிக்க முடியல, அதை டிப்ளமேட்டிக்கா தான் ஹேண்டில் பண்ணுவேன்னாரு. கண்ணுல அப்படியே உச்சத்தோட நான் எதிரிகளை சமாளிப்பேன் 2019ல பேசிய பிரதமர் இன்னைக்கு சைனா இந்தியாவுக்குள் புகுந்து 24 கிராமங்களுக்கு அது என்னுடைய எல்லை என்னுடைய பேருன்னு சொல்லும் போது அதை பத்தி பேச மாட்டேங்கிறார். அப்ப எலக்டோரல் பாண்ட்ஸ் இருந்துச்சா? ஒரே நிமிஷம், ஊழலை பத்தி பேசிக்கிட்டு. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.